மாம்பழம் விரும்புகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு இது. அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய விசேஷங்கள், திருமண நிகழ்வுகள்லாம் இந்த ஒட்டுப்பழம்னு தான் அப்போ பேர். இதை நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ பெங்களூரா, பிகேஎம் இப்படி பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கலப்பின பசுக்கள் மாதிரின்னு வைங்களேன். அது கூட இது மாம்பழத்திலே ஒட்டு தான் இது. இந்த மாதிரி பழங்கள் இப்போல்லாம் இப்போ இதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் சந்தையில் வர்றதில்ல. இந்த மாதிரி பழங்கள்லாம் கேட்டால் எல்லாம் இந்த ஜாதி பழங்களை மட்டும்தான் நம்ம குறிப்பிடுறோம். சரியா? இந்த மாதிரி பழங்கள்லாம் இப்போ சந்தையில் விற்பனைக்கு வர்றதில்ல. அதாவது நீலம், பாதிரி, பங்கனவள்ளி, மல்கோவா, அல்ஃபோன்ஸா இந்த மாதிரி பழங்களையே தான் ரொம்ப பெருசாக நம்ம விரும்புகிறோம், பார்க்குறோம். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழங்கள்லாம் என்ன தான் ஆகுது? இந்த பழங்கள்லாம் வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க, காய்களாகவே வாங்கிட்டு போய் ஜூஸ் அடித்து ஜூஸில் விற்றுடுறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஜூஸ் நிறுவனங்களில் எப்படி ஜூஸ் தயாரிக்கிறாங்கன்னு அப்படின்னு பேட்டி காட்டுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மல்கோவா, அல்ஃபோன்ஸா, பங்கனப்பள்ளி, பாதிரி இந்த மாதிரி உயர் ரக மாம்பழங்களை காட்டுவாங்க விளம்பரத்தில். ஆனால் ஜூஸு சாப்பிட்றது என்னமோ இந்த மாதிரி பழங்கள் தான். இது ஜூஸ் கம்பெனிக்குன்னே தயாரிக்கிறாங்க, வேறு வழி இல்லை. இதையாலும் மக்கள் விரும்புறதில்ல. உண்மையில் இது மிகவும் சுவையுள்ள பழங்கள். சீமை மாட்டை கூட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஒட்டு மாமரமாக இருந்தாலும், ஒட்டு தென்னம்பிள்ளையாக இருந்தாலும், நவீன ரக தென்னம்பிள்ளையாக இருந்தாலும், நீங்கள் தமிழர் வேளாண்மை முறையில் அதை செஞ்சிங்கன்னா அந்த சுவையையும் தரத்தையும் நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் தெரியும். நம்ம செஞ்சும் காட்டியிருக்கிறோம், அந்த சுவையையும் கொண்டு வரோம். புதிய ரக நெல் ரகங்களை கூட தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா அந்த தரம் கெட்டு போகாமல், சுவையும் தரமும் கெட்டு போகாமல் ஒரு பயிரை உருவாக்குறது, உணவுப் பொருளை உருவாக்குறது தான் தமிழர் வேளாண்மை முறை. சரியா? அவன் சாப்பிட்றவனுடைய உடம்பையும் உயிரையும் காப்பாற்றுற ஒன்று தான் நம்ம உணவுப் பொருள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது இங்கே முக்கியமான தகவல் என்னென்னா, தாமரை தோட்டத்தில் பார்த்துருக்குங்க பழம். இவ்வளோ பழமும் எல்லாம் இந்த நவீன ரகம், ஒட்டு ரகமான தமிழர் வேளாண்மை முறையில் உருவாக்கப்படுது. இப்போது இந்த பழங்களை நம்ம யாரும் வாங்கிறது இல்லை, இதை யாரும் வாங்கிறது இல்லை. இப்போ இதில் இன்னும் ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழத்தையும் அவர் ஒவ்வொரு காயும் பழுக்க விட்டு தான் பறிக்கணும். ஆனால் இதவே அவர் ஜூஸ் கம்பெனிக்குன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் அடித்து அள்ளிட்டு போய் விற்றுடலாம். இவர் நேராக கொண்டு கொடுத்தாருனா கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அவங்க குத்தவைக்கு அடுத்து அடித்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அதை எப்படியோ பழுக்க வைப்பாங்க, மறுபடியும் ஜூஸ்ன்னு ஆக்குவாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிற நண்பர்களுக்கு மத்தியிலன்னா, நல்லா புரிஞ்சுக்குவாங்க தயவு செஞ்சு. இந்த பழங்களையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ தாமரை தோட்டத்திலேருந்து மற்ற பழங்கள் வர்றது மாதிரியே இந்த பழங்களையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இதனுடைய சுவையை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். சரியா? இதை நான் இந்த வருஷம் ஒரு சோதனை முயற்சியாக நம்மளுடைய நண்பர்களுக்கு, தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்கிறேன், இந்த பெங்களூராவை நீங்கள் தாமரைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபா. ஒவ்வொரு காயும் பழுக்க விட்டு, மரத்திலேயே பழுக்க விட்டு, தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சி எவ்வளவு சேதப்பட்டாலும், இந்த பாருங்கள் இதெல்லாம் சேதம்தான் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாருங்கள் இது தானாகவே சேதமாகுது இல்லையா? இது மாதிரி நிறையா இருந்தாலும் இந்த பாருங்கள் இதெல்லாம் காய் மரத்தோட வேரில் கூட காய்க்குது பாருங்கள். அதுவும் ஒரு உயிர் தான், வஞ்சம் இல்லாமல் காய்ச்சிருக்கு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கிட்டாங்க. அதுக்கு மரங்கள் என்ன பண்ணும்? சரிதானே? ஆனால் நம்ம முறையில் இதை உருவாக்கணும். அந்த நோய் எதிர்ப்பாற்றல், பூச்சி எதிர்ப்பாற்றல் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம முறையில் இதை நம்ம உருவாக்குறோம். சரி? அதனால் சுவையும் தரமும் நல்லாயிருக்கும். விரும்புகிறவங்க பதிவேற்றம் பண்ணுங்க. ஒரு கிலோ 50 ரூபாங்க. நான் சொல்லிட்டேன் விலையை. பழுத்த பிறகு தான் பறிக்கணும். பழுக்க வச்சு பெட்டி வாங்கி போட்டு காய் நசுங்காமல் ஒவ்வொரு பெட்டியும் பாதுகாத்து பத்திரமா அட்டை பெட்டி வாங்கி ஒவ்வொரு காய் இடுக்கலையும் திருப்பி வைக்கோல் பரப்பி பதப்படுத்தி பத்திரமா சாப்பிட்றவங்க எடுத்து அப்படியே கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். சரியா? அந்த நிலமையில் இவர் இங்கேருந்து 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட, இவர் இருக்கிறது அத்திமாஞ்சேரி, இவர் கிட்டத்தட்ட ஆர்எஸ்பேட்டைன்னு நினைக்கிறேன், அங்கே கொண்டு வந்து தான் இவர் இதை பார்சலுக்கு போடணும். அவ்வளோ தூரம் ஒவ்வொரு தடையும் தூக்கிட்டு வரணும்.
இந்த மாதிரி கொண்டு வந்து கூட கொடுக்குறேங்கிறாரு அவர். சரியா, நம்ம அவருக்கு வெறும் உழைப்புக்கான கூலி மட்டும். இதில் கிளி அடித்தது போக, வவ்வால் அடித்தது போக, அணில் அடித்தது போக மிச்சம் பழுத்த மரத்திலேயே பழுத்த பழங்கள்ங்க. எனக்கு இந்த கலரை பார்த்ததும் மனசே கேட்கல எனக்கு ஜூஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கு. ஏன்னா சுவை வந்து உண்மையிலேயே அவ்வளோ சுவை இந்த பழமும். ஏன்னா இது முறையே தமிழர் வேளாண்மை முறை. 10 வருஷம் ஆகுதுங்க தண்ணியே பாய்ச்சலை. இன்னும் கீழே தரையை வடிவமைப்பு பண்ணலான்னு திட்டிக்கிட்டு இருக்கேன். தரையை வடிவமைப்பு பண்ணிட்டா இன்னும் இது சுவையினுடைய உச்சங்கிற ஒன்று இருக்குது பாருங்கள், அதை போய் தொடும். ஏங்க மண்ணள்ளி வாயில் வச்சா இனிக்குமாங்க? மாம்பழம் இனிக்குது. இந்த சுவையை யார் உண்டாக்குறா? உழவன் உண்டாக்குறான். தண்ணியில் எதுங்க சுவை இல்லாத தண்ணீரை ஒரு சுவை இல்லாத மண்ணை ரெண்டையும் மண்ணையும் தண்ணியும் ஒன்றா கலந்து வாயில் வச்சா இனிக்குது. தாமரை தோட்டத்து மாம்பழத்துக்கோ, சவுந்தரபாடி தோட்டத்து மாம்பழத்துக்கோ, திருப்பத்தூர் முரளி தோட்டத்து மாம்பழத்துக்கோ மயங்காத தமிழ்நாட்டு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அல்லது ஒரு நுகர்வோர் இல்லை. ஏன்னா அவ்வளோ சுவை. இது உழவனுடைய கைவண்ணம், தமிழ் உழவனுடைய கைவண்ணம். சரியா, அதனால் இந்த பழம் விற்பனைக்கு வருதுங்க. சரியா, பெங்களூரா என்று சொல்லப்படுகின்ற ஒட்டு மாம்பழம் என்று சொல்லப்படுகின்ற பழம் முதல் முறையாக மரத்திலேயே தமிழர் வேளாண்மை முறையில் காய்க்க வைக்கப்பட்டு ஒவ்வொரு காயும் பழுத்த பிறகு மரத்திலிருந்து நேரடியாக அறுவடை செய்யப்பட்டு மிக பத்திரமாக ஒவ்வொரு காயும் பாதுகாக்கப்பட்டு பழமாக தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு விற்பனைக்கு வருது. சரியா, அப்படியே விரும்புகிற நண்பர்கள் குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கிலோ 50 ரூபா தாங்க, ஒரு கிலோ 50 ரூபா. மற்றபடி கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுது. கொரியர் நிறுவனத்துலேயும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கொஞ்சம் இறக்கம் வைக்கலாம். ஏன்னா ஒரு நிச்சயமாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்னைக்கு மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு வராங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வாங்குகிற கூலி இருக்குது, அவங்கள பாதுகாத்து கொண்டு போகிற செலவு இருக்குது, பத்திரம் இருக்குது. அதை விட பல மடங்கு இவங்க நிச்சயமாக வாங்குகிறாங்க இந்த பார்சலுக்கு. அவங்க கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும், பாதுகாப்பாக கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்க கொஞ்சம் மனசு வைக்கணும். இது சம்மந்தமாக இப்போ யாரை தொடர்பு கொண்டதுன்னு தெரியல. சில நிறுவனங்கள் கண்ணுமண்ணு தெரியாமல் கட்டணம் வசூலிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். இது அவங்களுக்கான பதிவும் கூட. ஏன்னா இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். இது உழவனையும் நுகர்வனையும் ரொம்ப பாதிக்குது. சரியா, அவங்களால இந்த டூப்பே கொடுத்து எடுக்கிறதே வந்து உற்பத்தி விலையை விட பொருளோட விலையை விட அதிகமாக போகும்போது அவங்க தடுமாறுறாங்க வாங்குறதுக்கு. மக்கள் இதுக்கு நான் கடையிலே வாங்கிடுவாங்கிறாங்க. அப்போது மறுபடியும் தரம் குறைவான பொருள் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். மிக உயர்ந்த தரத்திலான பொருளை உருவாக்குவதும் அதை கொண்டு போய் சேர்க்கிறதும் உழவனுடைய கடமைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு உழவனாலையும் எல்லா நுகர்வோர்கிட்டையும் நேராக கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போது இந்த இடையில கொண்டுட்டு போய் சேர்க்குற வேலையை செய்கிறாங்கல்ல, அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்கு மிக அதிகமான ஒவ்வொரு வண்டியிலையும் மிக அதிகமான பெட்டிகளை ஏற்ற முடியும். அதன் மூலம் அவங்க வந்து அந்த வருவாய் இழப்பை சரி கட்டலாம். ஆனால் அதுக்காக ஒவ்வொரு பெட்டியில் உற்பத்தி ஆகிற பொருளை விட சரக்கு கட்டணத்தை அதிகமாக வாங்குறது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அதுபோல் பாதுகாப்பாக கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு இல்லாமல் வெறும் பணம் மட்டுமே குறின்னு பணவெறி பிடிச்சி அலையக்கூடாது. ஒரு நீதியும் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கணும் தொழிலில். சரியா, நமக்கு வசதி இருந்தால் நேரடியாக தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு அல்லது உற்பத்தியாளர்கள் இந்த மாதிரி நேர்மையோடு உண்மையான வருவாய், அவங்கள நஷ்டத்தில் செய்ய சொல்லலை, பொருளை பத்திரமாக கொண்டு சேர்த்து உரிய கட்டணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகவே இருக்கோம். பொருள்களோட பாதுகாப்பு முக்கியம். சரியா, அந்த இடத்துல அதாவது மனிதர்களுக்கு வாங்குகின்ற போக்குவரத்து கட்டணத்தை விட பொருள்களுக்கு வாங்குகின்ற கட்டணம் மிக அதிகமாக நம்ம உணர்கிறோம். இதை வந்து யோசிக்கணும். சந்திக்கலாம், மீண்டும் சந்திப்போம். விரும்புகிற நண்பர்கள் கிலோ 50 ரூபாய் என்ற அளவில் தயவு செஞ்சு உங்களுடைய முகவரி, தொலைபேசி எண் இவற்றோடு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.